தமிழ்நாட்டு தேர்தலில் வெற்றி பெற்றது என்னமோ நடிகர் விஜய் தான். ஆனால் 3 நாள் ஆகிவிட்டது, இன்னும் அந்த முதல்வர் பதவி அவருக்கு கிடைக்கவில்லை. உண்மையாக சொல்ல போனால் மனவருத்தம் தான். ஏண்டா ஒரு வெற்றி பெற்றவரை இவ்வளவு காலம் அலைக்கழிப்பதுன்றது ஒரு மனவருத்தம். அதுவும் அவருக்கு பெரிய அளவில் பாதுகாப்பு கொடுத்துட்டு அந்த பாதுகாப்பை திருப்பி பிடுங்கிறது ஒரு கேவலமான செயல்பாடுகள். ஸோ அதெல்லாம் ஏன் செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ பார்த்தால் மக்களுக்கு அந்த ஆளுநர் மீது ஒரு கோபம். ஏன் வெயிட் பண்ணுறீங்க, அதை உடனே முடியுங்க அப்படின்ற மாதிரி பல டிவிகள் பேட்டி எடுக்கிறாங்க ஆளுநரை. ஸோ ஆளுநர் சொல்கிறார், நோ, நான் அப்படி ஒரு விஜய பழிவாங்கிற எண்ணத்தோடு அப்படி செய்யலை, இது தேவை, அதனால் நான் வெயிட் பண்ணுறேன்ற மாதிரி அவர் சொன்னார். இதெல்லாம் சரி வராது என்று போட்டு இப்போ அடுத்த கட்டமாக என்ன நடக்குதுன்னு பார்த்தா தமிழ்நாட்டில் போராட்டம். அதாவது மக்கள் போராட்டம் வெடிச்சு விட்டது. அதாவது காங்கிரஸும் சேர்ந்து, அதாவது டிவிக்கையும் சேர்ந்து, 2 பேரும் சேர்ந்து ஒரு போராட்டத்தை ஆரம்பித்து விட்டார்கள் தமிழ்நாட்டில். அப்போ எப்படின்னு பார்த்தால் முதல்வர் பதவி உடனே பூர்த்தி செய்ய வேண்டும், அப்படி இல்லாட்டி உண்ணாவிரதம் இருப்பேன் என்று 3 பெண்கள் அதை சமாளித்து கொண்டே ஆக்கலை ஒரு மாதிரி உள்ளுக்க வச்சாச்சு. அதே மாதிரி ஒரு கூட்டமாக சில இடங்களில் அது நடந்து கொண்டு இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய அளவில் போகாமல் என்ன பொறுத்தவரையில் இவ்வளவு சீக்கிரம் அதை முடிக்கிறார்களோ அது சிறந்த வழியாகத்தான் இருக்குமென்றதில் மாற்றுக்கிறது இல்லை. ஏனென்றால் உங்களுக்கே தெரியும், அங்கே உள்ள மக்கள் பாசக்காரர்கள், வந்தாரே வாழ வைக்கும் மக்கள். அது மாதிரி எல்லாத்தையும் மக்கள், அதாவது பெரிய பெரிய தலைவர்களுக்காக கிள்ளி கொடுக்கக்கூடிய மக்கள். ஸோ அதை எல்லாரும் சொல்லி ஒரு சிலர் தற்கொலை கூட செய்யக்கூடிய வாய்ப்புகள் அங்கே இருக்குது. ஸோ இதே மாதிரி இப்போ எங்கள்ட இலங்கையிலும் ஒரு சில கும்பல் இருக்குது. அதாவது நீங்களே தெரியும், விஜய்க்கு பெரிய ரசிகர் இப்போ அதுவும் யாழ்ப்பாணத்தில் உருவாகி இருக்கின்ற ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலும் ரசிகனாக இருந்தால் மகிழ்ச்சி. ஆனால் இவர்கள் ரசிகனை தாண்டி ஒரு வேற டைப்புக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். ஸோ பைத்தியக்காரத்தனமாக ஒருவர் இறந்திருக்கிறார், அப்படி பல விடயங்கள் அங்கே நடந்திருக்குது. யோசிச்சு பாருங்க, தமிழ்நாடும் இலங்கையும் வேறு நாடுகள், அதாவது இந்தியா இலங்கை. ஸோ ஆனால் தொப்புள் கொடி உறவுகள் ஒத்துக்கொள்கிறோம், அது உண்மைதான். ஆனால் அவர்கள் மரணிக்கிற அளவுக்கு ரசித்திருக்கிறார்கள். இவர் யார்? நடிகர் விஜய். அப்போ மரணிக்கிற அளவுக்கு ரசித்திருக்கிறாங்க. அது மோட்டுத்தனமான ரசிப்புன்றதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தயவு செய்து இந்த போராட்டம் தமிழ்நாட்டிலே இருக்கட்டும். அதாவது இதை பேர்ந்து இங்கே கொண்டு போராட துவங்க வேண்டாம். அதாவது டாக்டர் அர்ச்சனா வேற பேர்ந்து பாராளுமன்றத்தில் இதை பற்றியான வாக்குகளை சொல்லக்கூடாது, நான் விஜய்க்காக போராட போறேன். அப்போ என்ன உண்மையை சொல்ல போனால் பாராளுமன்றத்தில் கதைக்கிற கதைக்கு வேற கதையெல்லாம் இருக்குது. இந்த கதை அதுக்கு தேவையில்லைன்னா என்று ஒரு தனிப்பட்ட கருத்து. ஸோ பாராளுமன்றத்தில் நடிகர் விஜயை பற்றி ஒரு வாழ்த்து சொன்னீங்க, அதே சிறப்பு, அதோட காணும். அதுக்கு பிறகு அடுத்த கட்டமாக நீங்கள் நாங்கள் பின்தொடர வேணும். ஸோ அதை விட முக்கியமானது, உங்களுக்கே தெரியும், விஜய் அவர்கள் சொன்னவர், நாங்கள் தலைவர் இல்லாமல் தவிக்கிறோம் என்று. உண்மையாக சொல்ல போனால் தலைவர் இல்லாமல் தவிக்கிறோம் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. எங்களுக்கு அவர் தலைவராக இருக்க ஆசைப்படுறதுலே மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இவர் யாரோட கூட்டு சேர்ந்திருக்கான்னு பார்த்தோம்னா காங்கிரஸோட கூட்டு சேர்ந்திருக்காரு. இந்த காங்கிரஸ்ன்றது யாருன்னு பார்த்தீங்களா இருந்தால் எங்கள்ட போராட்டங்களையும் எங்கள்ட மக்களையும் 1.5 லட்சம் மக்களையும் கொன்று குவித்தவர்கள். ஸோ இவர்களோட சேர்ந்து கொண்டு தலைவர் இல்லாமல் தவிக்கிறோம் என்று எங்களுக்கு, அதாவது ஒரு மாயசாலை கதை கொண்டு நடிகர் விஜய் போட்டிருக்கார். அதாவது உண்மையாக சொல்ல போனால் அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கதைச்ச கதை உண்மையாக இருந்தால் இவர் இப்போ காங்கிரஸோட சேர்ந்திருக்க கூடாது. ஆனால் சேராட்டி வாய்ப்பும் இல்லை, அப்படி ஒரு நிலைமையில இப்போ இருக்குது. ஸோ அப்போ இதெல்லாம் ஒரு போலியான ஒரு அரசியல் கதைகளை நம்பி அங்கே உள்ள இலங்கையில் உள்ள தமிழர்கள் ஏமாற வேண்டாம். அப்படி நீங்கள் ஏமாந்து நீங்களும் போராட்டங்கள் கண்டபடியே செய்வீங்களாக இருந்தால் அதை விட ஒரு கேவலம் எங்கள்ட இனத்துக்கு இல்லை என்றதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். அதாவது எங்கண்ட இனத்தை அழித்தவர்களோட கூட்டு வச்சிருக்கிறன்றதை உங்களுக்கு திட்ட தெளிவாக விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டி இணையதளத்தில் அடிச்சு பாருங்கள், உங்களுக்கு விளங்காதவர்களுக்கு, என்ன வீடியோ போட தெரிஞ்ச உங்களுக்கு இணையதளத்தில் அடிச்சு பார்க்க தெரியும் எந்தெந்த நாடெல்லாம் சேர்ந்து இலங்கை தமிழர்களை அழிக்க முயற்சி செய்கிறார்கள் என்றதை பாருங்கள். நன்றி, வணக்கம்.